கதாஃப், இனி நம் இருவரும் நம் சக்திகளை ஒன்றுபடுத்தி செயல்படுத்துவோம். வேதங்களை நம் வசப்படுத்துவோம். அப்படி செய்வதால் நமக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது. தாங்கள் உடனடியாக பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரை தாக்கி அங்கிருக்கும் அனைத்து வேதங்களையும் எடுத்து சென்று விடுங்கள். தேவி, தாங்கள் ஏன் இவ்வளவு கோபமாக உள்ளீர்கள்? தாங்கள் தானே எங்களுக்கு... போதும், நிறுத்துங்கள். மது, ஏதோ சூழ்ச்சி நடந்துள்ளது. நாம் விரைவாக இங்கிருந்து செல்வோம். பார்வதி தேவி, மதுவும் கேடவனும் வேதங்களை கட்டுப்படுத்தி விட்டார்கள். ஆதலால் பிரம்மலோகம் ஞானமின்றி உள்ளது. ஞானமின்றி படைப்புகளை நிகழ்த்த இயலாது தேவி. அப்படியென்றால் வேதங்களை மீண்டும் பிரம்மலோகம் எடுத்து வராவிட்டால் பிரம்மதேவரை செயலற்று போய்விடுவாரா? படைப்புகளும் நின்று விடுமா? பிரம்மதேவா, நான் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். என்ன நிகழ்ந்தாலும் சரி, அந்த இரு அசுரர்களையும் அழித்து அந்த வேதங்களை மீட்டு பிரம்மலோகத்தை மீண்டும் நிறுவுவேன். மதுவும் கேடவனும் வேதங்களை கட்டுப்படுத்தி வைத்துள்ளனர். அதன் காரணத்தினால் அவர்களின் சக்தி பல மடங்கு பெருகிவிட்டது. அதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்கவே இயலாது. ஆதலால் அவர்களை அழிப்பதற்கு உம்முடைய சக்தி மட்டும் போதாது தேவி. நாம் அவர்களை அழிப்பதற்கு புதிய வழியை தேடியாக வேண்டும். இறுதியாக நாம் பிரம்மலோகத்தை அழித்து விட்டோம் மது. இனி வேதங்களை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து மாபெரும் பலசாலிகளாகி விடுவோம். சிந்தித்து பார், நாம் வேதங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நாம் பலசாலிகளாகி விடுவோம். நீ சொல்வது முற்றிலும் உண்மையான. தந்தையே, பிரபஞ்சத்தில் சமநிலையை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் மீண்டும் தியானத்தில் செல்ல வேண்டும் தந்தையே. முறைதானே? ஆம் விநாயகா, மீண்டும் வேதங்களை நிர்மாணிக்கும் வரை தியான நிலையில் நான் இருக்க வேண்டும். நான் கைலாயத்தில் இல்லையெனில் நீங்கள் இருவரும் கைலாயத்தை காத்தருள வேண்டும்.